ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு 2-3 நாளாகவே நம்ம எந்த ஒரு ஷார்ட்ஸும் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு புது கலெக்ஷன்ஸும் அவ்வளோவா வரவே இல்லை. கண்டிப்பாக புது கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே விலாக் தாங்க. சண்டே இன்றைக்கி என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஆஃப்டர்நூன்லேருந்து தான் எடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இதே விலாக் எடுத்தது இல்லை, சரி ஃபஸ்ட் டைம் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி சண்டே சீ ஃபுட்டு நண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு. இங்கே நண்டு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க எங்கள் ஏரியா சைடு வந்துட்டு. வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து நான்வெஜ் சுத்தமாக செய்யவே தெரியாது. அவங்க தான் நான்வெஜ் சூப்பராக பண்ணுவாங்களா. ஸோ எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அந்த நண்டில் வந்துட்டு முட்டை இருக்குது போல, அதை எனக்கு காமிச்சு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. பயங்கர ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு அந்த சட்டி நல்லா சூடாக பயங்கரமாக வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஆட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 குழி எண்ணெய் வந்து நல்லா ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த எண்ணெயுமே நல்லா ஹீட் அளவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. நானும் அப்போலாம் வெயிட் பண்ணவே மாட்டேன். சட்டி சூடாகணும், எண்ணெய் சூடாக வெயிட் பண்ண மாட்டேன். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டியை வச்சு பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அடுப்பை ஃபுல்லாக வச்சு தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு போனால் தான் கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப நேரம் கிச்சனுக்குள்ளே நிற்கவே தோணாது. இவங்க எப்போயாவது அவங்களுக்கு வந்து தோணும் போல். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கடுகை ஆட் பண்ணிட்டாங்க. கடுகு நல்லா பொரிய வதக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த பொறுமை சுத்தமாக இருக்காதுங்க. கடகடன்னு ஃபுல்லாக முடிச்சிடுவேன். எனக்கு இப்போ வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டாங்க. இதுவுமே நல்லா வேகிற அளவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த பார்த்தீங்களா அவ்வளோ படப்படன்னு அடிக்குது. யாருக்கு இந்த படப்படன்னு அடிக்கிறது உங்களுக்குலாம் அவ்வளோ பயமாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. படபடன்னு அடித்து இதை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும். மேலே தெரிச்சிடுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு நான் அவ்வளோ பக்கத்தில் சமைக்கும் போது தள்ளி தான் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக இப்போ ஒரு சாப்பர் ஒன்று வாங்கியிருந்தோங்க ஒரு 1 மந்த் பேக் வந்துட்டு. அதில் போட்டு வெள்ளைக்காயும் அதை நறுக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ தக்காளியும் வெள்ளைப்பூடும் வந்துட்டு கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப மைனூட்டாக சாப் பண்ணாமல் 1-2 போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் எசன்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தக்காளி ஒரு 4-5 பூண்டு வெள்ளைப்பூடு போட்டுட்டு ஆட் பண்ணுறாங்க. இதை போட்டு நல்லா வதக்குவாங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினா தான் ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியாக சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. அந்த எண்ணெயாக வதங்கினா தான் என்னமோ தெரில. நான்வெஜ்னாலே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். நான்வெஜ்ஜில் வெஜ்ஜோ நான்வெஜ் ரெண்டுக்குமே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாடையிலே வந்து நல்லாவே இருக்காது. நிறைய பேர் வந்து பச்சை வெங்காயத்தை அப்படி சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து குழம்புல பச்சையாக தான் பிடிக்காது, ஏன்னு தெரியல. ஸோ வந்து நல்லா வதங்களுக்கு முன்னாடி வெயிட் பண்ணணும். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வதங்க ஒன்றும் அடி பிடிச்சிடாமல் நல்லா அந்த எண்ணெயோடையே நல்லா வதக்கி அப்படியே கலர் மாறுமே ப்ரௌன் கலரில் வரும்ல, அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டெக்ஸ்டர் வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வதங்கிக்கிட்டே இருக்கணும். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவும் முடியாது. சும்மா அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து பயங்கரமாக காரம் சேர்ப்போங்க. எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஸ்பைசஸ் ஃபுட் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸ்வீட்டோட ஸ்பைசஸ் ரொம்ப அதனால் அப்படியே மூக்குலேருந்து தண்ணி வடி நாங்கள் காரம் சாப்பிடுவோம். அவ்வளோ எங்களுக்கு காரம் பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ எங்களுக்கு சும்மா தாராளமாக நாங்கள் வந்து காரம் சேர்த்துக்குவோம். நிறைய பேர் திட்டுவாங்க, இவ்வளோ காரம் சேர்க்காதீங்க வயிற்றுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டோம். சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காரமாக சாப்பிடுவோம். இன்னொன்று நான்வெஜ் நல்லா காரமாக சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான மசாலா வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கே தெரியாது. என்ன போடுவாங்கன்னா, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுவாங்களாம், இஞ்சி ஒரு துண்டு போடுவாங்களாம், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவாங்களாம், இதில் ஒரு தக்காளி ஒன்று அரைச்சி ஊற்றுவாங்க போல். இதெல்லாம் வந்துட்டு அரைச்சி ஊற்றும் போது அந்த அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட், அதை ஸ்மெல் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாங்க. அந்த மசாலா வேக கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. இந்த மசாலா நண்டு வந்துட்டு நண்டு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சீக்ரெட் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி சாப்பிடும்போது பயங்கரமாக இருந்துச்சுங்க. நண்டு ரெசிபி வந்துட்டு. உங்களுக்கு ரெசிபி என்ன சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல் ரெசிபி ஷூட் பண்ணி அவங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்றாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு
நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் ஷூட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே எங்கள் ஏரியா சைடு வந்துட்டு இந்த 5 கிலோ வெங்காயம் 200 வாங்கி விற்றுட்டு வந்தாங்களோ அதை வாங்க போயிட்டேன். யார் யார் எந்தெந்த ஊருக்குள்ளே அந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி வருவாங்க. ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு குட்டி மினி வேனில் வச்சு கொண்டு வந்து விற்பாங்க. அது எங்கள் ஊர் சைடு சின்ன யானை, குட்டி யானைன்னு சொல்லுவாங்க. குட்டி யானை கொண்டு வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து விற்பாங்க. 5 கிலோ 100 சொல்லி 200 விற்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அந்த கேப்பில் வந்துட்டு மஞ்சத்தூள், பெப்பரு, சீரகத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க போல். ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டு இருந்தாங்க. வேறு என்ன மசாலா ஆட் பண்ணாங்கன்னு தெரியல, நான் மறந்துட்டேன். என்கிட்ட சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். வேணா கேட்டல டிஸ்கிரிப்ஷன் வேணால் ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வைக்கிற நண்டு மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த இப்போ நண்டு ஆட் பண்ணிட்டாங்க. நண்டில் வந்து நிறைய தண்ணி சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நண்டில் நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க மாட்டாங்க. நண்டை உள்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா 15 to 20 minutes நல்லா மூடி வேக வச்சுருவாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். குழம்பா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு 5 to 10 minutes நல்லா வேக வச்சா போதும். இவங்க கிரேவி மாதிரி நினைக்கிறவங்க வந்துட்டு நல்லா 20 minutesக்கு நல்லா வற்ற விடுங்க. அப்போ தான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அது கொதிக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு வருப்பாங்களே, அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு ஒரு நல்லா குட்டி தூக்கம் போட்டு இருந்துச்சு. ஈவினிங்குள்ளே எக்ஸிபிஷன் போயிருந்தோம். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு 3 நாள் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஒரு மண்டபத்தில் 15, 16, 17 3 நாள் மட்டும் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். என்ட்ரி டிக்கெட் 40 ரூபான்னு சொல்லி பே பண்ணி உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் வந்துட்டு நிறையா இது ஷோ வச்சுருந்தாங்க. நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க. காரு, பைக்ஸு, 90s மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த டிவி, பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்லு, டைனிங் டேபிள் மாதிரி நிறையா விஷயம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வாங்கவும் செய்யாங்க. ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறையா இது கேம்ஸ் வச்சுருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் 2-3 கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிட்டு வந்து ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது 90s கிட் மிட்டாய். அங்கே தான் நிறையா மிட்டாய்ஸ் வாங்கினோம். யாருக்கெல்லாம் 90s கிட்ஸ்லாம் அந்த மிட்டாயெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு இந்த அது மம்மி டேடி, அப்புறம் அந்த மறந்துடுச்சே பேர், பேப்பர் அப்பளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு, தைலம், அப்புறம் வந்துட்டு ஒரு 40-45 கடைக்கிட்ட போட்டுருந்தாங்க. ஒரு கடையாக நின்று பார்க்கறதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகிடுச்சிட்டாங்க. 6 மணி போய் வீட்டு 10 மணிக்கு தான் வரவே செஞ்சோம். அவ்வளோ தூரம் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 70s நியூ வருஷன் நம்ம மால்லேயே நிறையா விளையாண்டுருப்போம். நாங்கள் இங்கேருந்து விளையாடலை. அப்படியே வெளில வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எல்டர்ஸ்க்குலாம் ஹார்ஸ் ரைடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா அப்பா பயங்கர கூட்டம். என்னடா ஊரே இங்கே தான் இருக்க போய் நினச்சோம். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எந்த ரைடுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் பார்த்தா இந்த 3D ஷோவும் பேய் வீடும் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த 3D ஷோக்கு போனோம். 3D ஷோ வந்துட்டு பெருசாக அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே பக்கத்தில் வந்து கையில் பிடிக்காம குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கையில் பிடிக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பேய் வீடு போனோம். பேய் வீட்டில் வந்து இந்த காஞ்சனா மியூசிக்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பார்த்து பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அப்படி நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். ஸ்னோ வேர்ல்டு இந்த மாதிரி நிறையா ரைட்ஸ்லாம் போயிருந்தோம். பட் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணல. எல்லாத்தையும் முடிச்சு போகிறப்ப ஏதாவது பெருசாக சாப்பிட இன்ட்ரெஸ்ட் சரின்னு சொல்லி ஒரே ஒரு ஐஸ் கோலா மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம பேஜை ரீசார்ஜ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் பையில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.